ஜாதிகளோடு கலந்து போகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் தேவ பார்வையில கர்த்தருக்கு துரோகிகளா இருக்கிறாங்க. நாம சொல்லுங்களேன், துரோகிகளா இருக்கிறாங்க. புறஜாதிகளுக்கு தேவன் அல்லவா? ரோமர்ல வாசிக்கிற 3:29, யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன் யார் தான்? தேவனா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கும் தேவன் யார் தான்? தேவன். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன் தான். ஆனா அந்த புறஜாதிகள் மனதிற்கு வந்துட்டாங்கன்னா இவர்களுக்கு அவர் தேவனாய் மாறுவார். நாம சொல்லுங்களேன், இவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? தேவனாய் மாறுவார். ஆனா புறஜாதிகள் காரியத்தை செய்துவிட்டு அவங்க மனம் திரும்பாம அந்த வழிகளை போவாங்கன்னா அவர்களுக்கு தேவனாக்கப்பட முடியாது. தேவனாக்க முடியாது. வேதத்தை வாசிக்கிறோம். எரேமியா புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் போது, மார்க்கத்தை, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத என்ன செய்யாதீங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? புறஜாதிகளுக்கு தேவன் தான் அவரு. ஆனா புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க, கற்றுக்கொள்ளாதீங்க. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க, கற்றுக்கொள்ளாதீங்க. அவருக்கு சூரிய நமஸ்காரம் இருக்கும், அவர் சந்திரனை நமஸ்கரிப்பார்கள், அவர்கள் உதற்கு நட்சத்திரம் நமஸ்கரிப்பார்கள். ஏன்? ஆகையால இப்படி பலவிதமான புறஜாதிகளுடைய சடங்குகள் இருக்கிறது. மார்க்கம் வித்தியாசமான மார்க்கம். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை செய்யாத, கற்றுக்கொள்ளாத. மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்க, அந்த மார்க்கத்துல போடாதீங்க. அப்படி செய்யப்படக்கூடாது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனா சொல்லுங்களேன், இந்த ஜனம் அப்படி கற்றுக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த புஸ்தகத்தில் விசேஷம் புறஜாதிகளோடு கலந்து கொண்டாங்களாம். அவங்க அந்த புறஜாதி பெண்களை கொண்டு வந்து விருத்திசலம் பண்ணப்பட்ட இந்த யுவவர்களை செஞ்சாங்கன்னா திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தோன்றதுனால ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு சுகத்துக்காக, ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, அவங்க வியாதி போச்சு, அதனால மற்றவங்களுடைய கூட்டங்களை பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு வாழ்க்கை வாழப்படும். நிலையா வாழப்படும். கடவுளுக்கு பிரியமா வாழ்க்கை வாழப்பட முடியலன்றதை ஆணித்தரமாய் சொல்லப்பட முடியும். இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்தா நிகழ் சொல்லப்பட்டிருக்கிறது துரோகி. யாருங்க? துரோகின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாக புறஜாதிகளாக இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் அவங்களோடு கலந்து போக யாரா இருந்தாலும் அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா துரோகியா மாறாங்க. துவக்கத்துல சாலமோன் ராஜா நல்லா இருந்துச்சு, ராஜபாரம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்க முடிவு பார்த்தீங்கன்னா இந்த புறஜாதி பெண்களோடு கலந்து போனது நிமித்தமா ஒரு முடிவு வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம சொல்லுங்க, அதனால புறஜாதிகளுடைய மார்க்கத்திலே புறஜாதிகளுடைய நம்ம கலந்து அவங்க மார்க்கத்தை கற்று நம்ம வாழ்வோம்னா நானும் நீங்களும் அத்தனை பேர் விசேஷமாக துரோகிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம சொல்லுங்களேன்,